ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் முட்டை பணியாரம். வாங்க முட்டை பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு தான் அதுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு. இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வாங்க தாளிக்கலாம். கடுகு, கடலப்பருப்பு, வெங்காயம் பாருங்க 1 ரூபா வணங்குது. முட்டை பணியாரம் எங்கள் ஊரில் பயங்கர மழை, அதனால் வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ். எங்களுக்கு முட்டை பிடிக்காதுன்னா இதுமாரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடுகு தாளித்து கேரட் போட்டு நார்மலாக குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். முட்டை பணியாரம் முட்டை உடச்சி ஊற்றினா புஸ் புஸ்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் வெங்காயத்துக்காக. கேரட் நம்ம வணக்க வேணாம், அப்படியே பச்சையாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு திருவிய கேரட்டு முட்டையிலே கொஞ்சமாக, நான் முட்டை போட்டிருக்கனால கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ நம்ம வணக்கி வச்ச 2 முட்டை, தாளித்த வெங்காயம், கடுகு, கடலப்பருப்பு, முட்டை நல்லா அடித்து கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு முட்டை பணியாரம் ஊற்றுங்க, செம்மையாக இருக்கும். எங்களுக்கு முட்டை ஆட் பண்ணாமல் பிடிக்காதுன்னா பாருங்க, அதே மாவு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, கொத்தமல்லி, தாளித்த பச்சை மிளகாய், வெங்காயம் இதை நல்லா கலக்கி நார்மல் குழி பணியாரம். நெய் ஊற்றி பணியாரம் ஊற்றி சாப்பிட்டாலும் பிடிக்கலாம், எண்ணெய் ஆட் பண்ணி கூட பணியாரம் ஊற்றிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம கேரட் பணியாரம். இப்போ பாருங்கள் முட்டை பணியாரம் பாருங்கள் எவ்வளோ உப்பி புசு புசுன்னு இருக்கு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க முட்டை பணியாரம் பார்க்கலாம். இதுதான் முட்டை பணியாரங்க பாருங்க, அப்படியே புஸ் 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 சாஃப்டாக இருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்கு. அது காம்பினேஷன் நான் குருமா எடுத்து வச்சுருக்கேன், லைட்டாக தான் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டை பணியாரம் நான் இன்றைக்கி வச்ச வாழைத்தட்டு கிரேவி. இது நெய் பணியாரம் பாருங்க, நெய் ஊற்றி முட்டை பணியாரம் சுட்டுருக்கேன். இது நெய் பணியாரம். இது கேரட் கடுகு போட்டிருக்குது. இது கார சட்னி, தேங்காய் சட்னி அரைக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எங்கள் கிச்சனில் அன்னபூர்ணி வச்சுருக்கோம். அமாவாசை அன்றைக்கே வச்சாச்சு.